வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? ஆசிரியர் சொன்ன வேலைகள் எல்லாம் செய்தீங்களா? வீடுன்னு எழுதுனீங்களா? சரியான படங்களை இணைச்சிங்களா? எங்கே பார்க்கட்டும், காமிங்க. சரியா இணைச்சிருக்கீங்க. அதே மாதிரி அந்த வார்த்தைகளை எல்லாம் பயிற்சி செய்து பார்த்தீங்களா? வைகை, பலகை அதையெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்களா? பார்த்தீங்க இல்லையா? மிக்க மகிழ்ச்சி. ஆமா, காலையில என்ன சாப்பிட்டீங்க தங்கம்? என்ன சாப்பிட்டீங்க நீங்களா? இட்லி, அப்புறம் தோசை, நீப்பா சப்பாத்தி, சோறு. சரி, டீச்சர் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? டீச்சருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரமாக இன்னைக்கு சாப்பிட்டது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, டீச்சர் சொல்லட்டுமா? இல்ல, டீச்சர் அதை எழுதி காமிக்கிறேன். நீங்க அதை வாசிச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? எழுதி காட்டட்டுமா? எழுதலாமா? எழுதுறேன், பாருங்க. டீச்சர் எழுதும் போது வாசிச்சு என்ன பலகாரம் சாப்பிட்டேன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. சரிதானா? கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே. சொல்றது கேக்குது எனக்கு. என்னது? நான் என்ன சாப்பிட்டேன்? ஆப்பம். என்ன சாப்பிட்டேன்? ஆப்பம். சரியா சொன்னீங்க. சரி, நம்ம லதாவோட அம்மா ஒரு பலகாரம் செய்தாங்க இல்லையா? நினைவு இருக்குதா உங்களுக்கு? எலி கூட அதுக்கு கிடைக்காம ஏமாந்து போச்சு. நினைவு இருக்கா? என்ன பலகாரம்? நெய்யப்பம் இல்லையா? அது கூட எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? அந்த நெய்யப்பத்தை இப்படியும் சொல்லுவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதையும் நான் எழுதுறேன், கண்டுபிடிங்க. சரிதானா? பாருங்க, லதாவோட அம்மா செய்த பலகாரம் என்னது? அப்பம். என்னது? அப்பம். இது அப்பம், இது ஆப்பம் இல்லையா? அப்பம், ஆப்பம். ரெண்டு சொற்களையும் ஒலிக்கும் போது ஒலியில வரக்கூடிய வித்தியாசத்தை உணர்றீங்களா? நீங்க வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? சொல்லி பாருங்க. அப்பம், ஆப்பம். வித்தியாசம் தெரியுது இல்லையா? அப்ப எழுத்துல வந்த மாற்றத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. சரியா? பாருங்க. அப்பம் போது இப்படி எழுதுறோம். ஆப்பம் குறுகி ஒலிக்குது. இது அப்பம் போது குறுகி ஒலிக்குது. அப்பம். ஆப்பம் போது நீண்டு ஒலிக்குது. ஆப்பம் போது இந்த எழுத்து நீண்டு ஒலிக்குது. அப்ப பாருங்க, இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? பாத்தீங்க இல்லையா? என்ன வித்தியாசம் இருந்ததுன்னு பாத்தீங்க இல்லையா? சரி, இன்னும் நமக்கு நிறைய வார்த்தைகளை இது போல பார்க்கலாமா? ஒரு மொழி விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாம் இல்லையா? இப்போ டீச்சர் குறுகி ஒலிக்கக்கூடிய சொற்கள் சொல்லும் போது நீங்க அதே சொற்களை நீண்டு ஒலிக்கிற மாதிரி சொல்லணும். டீச்சர் நீண்டு ஒலிக்கக்கூடிய சொற்களை சொன்னா நீங்க குறுகி ஒலிக்கக்கூடிய சொற்களை சொல்லணும். உதாரணத்துக்கு, டீச்சர் அப்பம்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆப்பம்னு சொல்லணும். டீச்சர் ஒருவேளை ஆப்பம்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அப்பம்னு சொல்லணும். சரியா? விளையாடலாமா? தயாரா? அதே மாதிரி வேற சொற்களையும் சொல்லுவேன். சரியா? சரி. அப்பம். ஆப்பம். சரி. அடை. ஆடை. சரி. அசை. ஆசை. ரொம்ப சரி.
சொற்களை சொன்னேன், நீங்க நீண்டு ஒலிக்கக்கூடிய சொற்களை சொன்னீங்க. இப்ப நான் நீண்டு ஒலிக்கக்கூடிய சொற்களை சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? குறுகி ஒலிக்கிற சொற்களையும் சொல்லணும். சரியா? இடையில மாற்றியும் சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சரியா? இப்போ இடையில மாத்தி மாத்தி சொல்லுவேன், கவனமா கேட்டு சொல்லணும். ஆடை, அடை. சரி சரி. ஆசை, ஆசை, அதுவும் சரி. அமை, டீச்சர் இப்போ குறுகி சொன்னேன் இல்லையா? அப்ப நீங்க நீண்டு சொன்னீங்க. வெரி குட். ஆமை, அமைன்னு சொன்னப்ப என்ன சொல்லணும்? ஆமை. சரி. அடி, ஆடி. ஆலை, அலை. சரி. அப்போ நீங்க கவனமா சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டு உச்சரிப்புக்குள்ள வித்தியாசத்தை உணர்றீங்க இல்லையா? உணர்றீங்க இல்லையா? சரி, பாருங்க, இது என்னன்னு வாசிங்க. அடை, குறுகி ஒலிக்குது இல்லையா? இங்கேயோ இங்க என்ன இருக்கு? ஆடை. சரியா சொன்னீங்க. இது நீண்டு ஒலிக்குது. அப்ப வரக்கூடிய வித்தியாசம், எழுத்துல வரக்கூடிய வித்தியாசத்தையும் பார்த்தீங்க இல்லையா? சரி, இனி அடுத்தது என்னன்னு சொல்லுங்க. இது என்னது? ஆமை. அப்போ நீண்டு ஒலிக்கும் போது என்ன வரும்? என்ன வரணும்? நீண்டு ஒலிக்கும் போது என்ன வரணும் சொல்லுங்க? ஆமை. பாத்தீங்க இல்லையா? இனி அடுத்தது பாருங்க. என்னது? அலை. நீண்டு ஒலிக்கும் போது ஆலை. அடுத்தது ஆசை. நீண்டு ஒலிக்கும் போது ஆசை. இது அடி. நீண்டு ஒலிக்கும் போது ஆடி. சரியா? குறுகி ஒலிக்கும் போது இது என்ன? இப்போ அசை, ஆசை இல்லையா? அலை, ஆலை. இப்போ இங்க என்னது? இங்க என்னது? ஆமை இல்லையா? அப்போ குறுகி ஒலிக்கும் போது எப்படி வரும்? ஆமை. இங்க பாருங்க, நீண்டு ஒலிக்கும் போது எப்படி வருது? ஆடை வருது. அப்ப இங்க என்ன வரும்? அடை. சரியா? இத வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? அடை, ஆடை. அமை, ஆமை. அலை, ஆலை. அசை, ஆசை. அவல், ஆவல். அப்பம், ஆப்பம். அடி, ஆடி. வாசிச்சீங்க இல்லையா? சரி. அடை, ஆடை. அமை, ஆமை. அலை, ஆலை. அசை, ஆசை. அவல், ஆவல். அப்பம், ஆப்பம். அடி, ஆடி. சரியா? சரி, இனி நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாம் இல்லையா? பாருங்க, இந்த படங்களை பாருங்க.
குடிக்கும் பாப்பா வாயில் பல் பல் பல். சொல்லுங்க. பால் பால் பால். பால் குடிக்கும் பாப்பா வாயில் பல் பல் பல். தாடி தாடி தாடி. தாடி வைத்த தாத்தா கையில் தடி தடி தடி. சொல்லுங்க. தாடி தாடி தாடி. தாடி வைத்த தாத்தா கையில் தடி தடி தடி. பாட்டு பிடிச்சிருக்கா? சரி, இதுல நீண்டு ஒலிக்கக்கூடியதும் குறுகி ஒலிக்கக்கூடியதுமான சொற்கள் இருக்கு. அது எது எதுன்னு நீங்க சொல்லணும். டீச்சர் எழுதுறேன். சரியா? பால் பால் பால். பால் குடிக்கும் பாப்பா வாயில் பல் பல் பல். இதுல குறுகி ஒலிக்கக்கூடிய சொல் எது வந்திருந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது? பல். டீச்சர் எழுதுறேன். பல். சரி. நீண்டு ஒலிக்கக்கூடியது எது வந்திருந்தது? பால். சரி. பால் பல் பால். சரி. தாடி தாடி தாடி. தாடி வைத்த தாத்தா கையில் தடி தடி தடி. இதுல குறுகி ஒலிக்கக்கூடியது எது வந்திருந்தது? தடி. தடி. நீண்டு ஒலிப்பது தாடி தாடி. சரியா? சரி. இப்போ இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது தெரியுதா? பாருங்க, தட்டுல என்னமோ வச்சிருக்காங்க. என்னது? வடை. என்னது? வடை. வடைன்னு எழுத தெரியும் இல்லையா உங்களுக்கு? எழுதி படிச்சிருக்கீங்க நீங்க. எழுத தெரியுமா? நோட் புக்ல எழுதுங்க பார்க்கலாம். டீச்சரும் எழுதுறேன். நீங்க எழுதுனது சரிதானான்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் எழுதுங்க, டீச்சர் எழுதுங்க. இப்படித்தான் எழுதுனீங்களா? இப்படித்தான் எழுதுனீங்களா? இது என்னது? வடை. இது குறுகி ஒலிக்குதா நீண்டு ஒலிக்குதா? வடை போது குறுகி இல்லையா? சரி. இதை நீண்டு ஒலிக்கும் போது என்ன எப்படி வரும்? வாடை. சரியா சொன்னீங்க. எப்படி வரும்? வாடை. வாடை. சரி, சொல்லுங்க. இது என்னன்னு சொல்லுங்க. தெரியுதா? அம்மா அப்பா எல்லாம் எங்கேயோ போயிட்டு வராங்க. என்னது? கடை. எங்க போயிட்டு வராங்க? கடைக்கு போயிட்டு வராங்க. கடை. கடைன்னு எழுதலாமா? நீங்களும் எழுதுங்க, நானும் எழுதுறேன். சரியா? கடை. இதே மாதிரி தான் எழுதுறீங்களா? கடை. இது இப்போ குறுகி ஒலிக்குதா நீண்டு ஒலிக்குதா? குறுகி ஒலிக்குது. அப்ப நீண்டு ஒலிக்கும் போதோ காடை. சரியா சொன்னீங்க. காடை. வாசிக்கலாமா ஒரு தடவை? பல் பால். தடி தாடி. வடை வாடை. கடை காடை. இல்லையா? இங்க பாருங்க, இப்படி நீண்டு ஒலிக்கும் போது வர ஒலித்துணை குறியீடு என்னன்னு தெரியுதா? தெரியுதா? பாத்தீங்களா? பாருங்க. பல் பால். தாடி வாடை காடை அப்படின்னு நீண்டு ஒலிக்கும் போது வரக்கூடிய ஒலித்துணை குறியீடு எது? துணைக்கால். ஆள் நீண்டு ஒலிக்கும் போது வரக்கூடிய ஒலித்துணை குறியீடு துணைக்கால். பாருங்க. பாத்தீங்களா? இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். புரிஞ்சுதா? சரி, பாருங்க. இது என்னன்னு வாசிங்க. அடி.
இதுவோ ஆடி. சரி, இனி இப்போ நான் முதல் எழுத்தை மட்டும் மாற்றேன். இது என்னன்னு சொல்லுங்க. வள் இல்லையா? இது நீண்டு ஒலிக்கும் போது என்ன ஆகும் பாருங்க. என்ன ஆகுது? வாடி. சரி, இது என்னது? கை இல்லையா? இது நீண்டு ஒலிக்கும் போது காடி. சரி, இப்ப இது என்ன? தை. இது நீண்டு ஒலிக்கும் போது தாடி. சரி, இதுவோ மண். நீண்டு ஒலிக்கும் போது மாடி. இது படி. நீண்டு ஒலிக்கும் போது பாடி. அப்போ நீண்டு ஒலிக்கும் போது வரக்கூடிய ஒலித்துணை குறியீடுகளையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனிச்சிங்களா? மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்களா? இத வாசிக்கலாமா? இது என்னது? பல், பால். இது முதல் எழுத்து மட்டும்தான் மாத்திருக்கேன். நீங்களே தான் சொல்லணும். சொல்லுங்க. கல். நீண்டு ஒலிக்கும் போது கால். சரி, இது தடி, தாடி, கடி, காடி, மடி, மாடி, நடி, நாடி, வடி, வாடி, படி, பாடி. இதெல்லாம் நீங்க சென்ற வகுப்புகள் எல்லாம் படிச்சதுதான். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இத சொல்லி தந்துருக்கேன். இப்போ அந்த துணை எழுத்துக்கள்ல வரக்கூடிய மாற்றத்தையும் நீங்க நல்லா வளர்ந்துக்கணும். புரிஞ்சுதா? பார்த்தீங்களா? குறுகி ஒலிக்கும் போது உள்ளதும் நீண்டு ஒலிக்கும் போது வரக்கூடிய வித்தியாசத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஒலித்துணை குறியீடுகள் பார்த்தீங்களா? பா, கா, தா, மா, நா, வா, பா. ஒலித்துணை குறியீடுகள்ல வர வித்தியாசத்தை பார்த்தீங்களா? என்ன வித்தியாசம்? துணைக்கால் எல்லாத்துலயும் வரும். சரிதானே? சரி, இனி இதையும் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. தெரியுதா? அலை, ஆலை. இது முதல் எழுத்து மட்டும்தான் மாறுது. கலை, காலை, மலை, மாலை. இனி ஒரு முறை சொல்லுங்க. அலை, ஆலை, கலை, காலை, மலை, மாலை. அதுல வர வித்தியாசத்தை பார்த்தீங்க இல்லையா? ஒலித்துணை குறியீடுகள். இது வாசிங்க. அடை, ஆடை, படை, பாடை, தடை, தாடை, கடை, காடை, வடை, வாடை. இந்த 5 ஒலிக்கான ஒலித்துணை குறியீடுகளை கவனிங்க. என்னது? இதோ இந்த ஒலித்துணை குறியீடு வரும். அப்பதான் ஐங்கிற ஒலி வரும். சரியா? படை, தடை, கடை, வடை இதெல்லாம் ஒத்த ஓசையுடைய சொற்கள். அதே மாதிரி பாடை, தாடை, காடை, வாடை இதுவும் ஒரே ஓசையுடைய, அதாவது ஒத்த ஓசையுடைய சொற்கள்னு சொல்லுவாங்க. சரிதானா? அந்த உதித்துணை குறியீடுகளை கவனமா மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த வார்த்தைகள்ல
ஒலித்துணை குறியீடுகளை கவனிச்சீங்க இல்லையா? கொக்கி போட்டிருக்கு இல்லையா? தடி தாடி பொது என்ன போட்டிருக்கு? ஈ சத்தம் வர்றதுக்காக என்ன போட்டிருக்கு? கொக்கி வந்திருக்கு. அதையும் கவனிக்கணும். சரிதானா? குழந்தைகளே, இனி நம்ம புத்தகத்துல ஒரு செயல்பாடு இருக்கு. அதை எடுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த வீட்டுக்கு கீழே விடுபட்டதை நிரப்புங்கள் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு. அதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம். ஏதோ ஒரு வார்த்தை மட்டும்தான் பார்க்காம இருந்தோம். அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இது மட்டும்தான் நம்ம பார்க்காம இருந்தோம். என்னது இது? மடு. இது நீண்டு ஒலிக்கும் போது எப்படி ஒலிக்கும்? மாடு இல்லையா? இது மடு, இது மாடு. சரிதானே? அப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விடுபட்ட சொற்களையும் நீங்க தான் நிரப்பணும். எல்லாமே நான் சொல்லி தந்தாச்சு. இது நிரப்ப வேண்டியது யாரு? நீங்க. சில இடங்கள்ல நீண்டு ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க அதுக்கு நேரம் என்ன எழுதணும்? குறுகி ஒலிக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதணும். குறுகி ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் கொடுத்த இடத்துல நீண்டு ஒலிக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதணும். சரிதானே? சரி. ஆஹா, அங்க யார் வருது பாருங்க. குமரன் வர்றான். அவங்களுடைய நண்பர்களும் வர்றாங்க. ஆனா குமரன் கையில ஒரு தம்பி பாப்பா இருக்குது. பாருங்களேன், அழகான ஒரு துருதுருன்னு இருக்கிற ஒரு தம்பி பாப்பா. அவங்க சித்தப்பாவோட குழந்தைன்னு நினைக்கிறேன். அவன் பாருங்களேன் கை தட்டுறான். அவங்க நண்பர்கள் எல்லாரும் கைத்தட்டு கைத்தட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் கை தட்டிக்கிட்டே இருக்கு. பாருங்க. தட்டு. தட்டுன்னு எப்படி எழுதுறதுன்னு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாமா? பாருங்க, என்ன எழுதியிருக்கு? சேர்த்து வாசிங்க. தட்டு. என்ன எழுதியிருக்கு? தட்டு இல்லையா? இட்டு எழுதி வச்சிருக்கு. கவனிச்சீங்களா? தட்டு. சரி, இப்ப இந்த முதல் எழுத்தை மட்டும் மாற்ற போறேன். அப்ப நீங்க என்னன்னு சொல்லணும். சரியா? இப்ப சொல்லுங்க. என்னது? சரிதான், கட்டு. இப்போ மட்டு. ரொம்ப சரி. இப்போ பட்டு. இது என்னன்னு சொல்லுங்க. எரியில வந்தது இந்த எழுத்து இல்லையா? என்னது? எட்டு. ரொம்ப சரி. சரிதான். இது என்னன்னு சொல்லுங்களேன். ஆட்டு. என்னது? ஆட்டு. நீண்டு வலிக்குது இல்லையா? ஆட்டு. சரி. அப்போ இது சொல்லுங்க. காட்டு. என்னது? காட்டு. சரி. இதுவோ பாட்டு. ரொம்ப சரி. இது சொல்லுங்க. என்னது? மாட்டு. என்னது? மாட்டு. சரி. பாத்தீங்களா? இப்படி தட்டு வார்த்தையில இருந்து நம்ம முதல் எழுத்துக்களை மட்டும் மாற்றி எத்தனை வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா? சரி, நம்ம குமரனும் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? தம்பி பாப்பா கை தட்டி விளையாண்டுகிட்டு இருந்தான். உடனே எல்லாரும் கைத்தட்டு பாப்பா கைத்தட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லதா உடனே ஒரு பாட்டு பாடினா. என்ன பாட்டு தெரியுமா? பாடி பார்க்கலாமா? உங்க புத்தகத்துல இருக்கு, நீங்களே பாருங்க. உங்க புத்தகத்துல
அந்த பாடல் கொடுத்திருக்காங்க. பாருங்க, வாசிச்சு பாருங்க. வாசிக்க முடியுதான்னு பாருங்க. புத்தகத்தை எடுங்க, எடுத்து இந்த பக்கத்தை எடுத்து வாசிக்க முடியுதான்னு பாருங்க. லதாவும் நண்பர்களும் பாடின பாட்டு என்னன்னு? தட்டு தட்டு கை தட்டு, இல்லையா? தட்டு தட்டு கை தட்டு. அப்புறம் அப்புறம் தம்பி பாப்பா கை தட்டு. அப்புறம் கட்டு கட்டு கை கட்டு, தம்பி பாப்பா கை கட்டு. சரியா வாசிச்சுட்டீங்க இல்லையா? இனி அதை பாடி பாருங்க, கை தட்டி பாடி பாருங்க. தட்டு தட்டு கை தட்டு, தம்பி பாப்பா கை தட்டு. டீச்சரோட சேர்ந்து பாடுங்க, சரியா? தட்டு தட்டு கை தட்டு, தம்பி பாப்பா கை தட்டு. கட்டு கட்டு கை கட்டு, தம்பி பாப்பா கை கட்டு. அதுக்கு கீழே 2 வரி கொடுத்திருக்காங்க. அத நிரப்பணும். நம்ம எப்படி நிரப்பலாம்? வேற யாராவது கை தட்டுற மாதிரி நம்ம அந்த வரிகளை சேர்க்கலாம். மேல சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. பாருங்க, இந்த அடைப்பு குறிக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு வாசிங்க. வாசிக்க முடியுதா? முடியுதா? இல்லைன்னா இங்க பாருங்க, என்ன தெரியுதா? ஒண்ணு அப்பா, அப்புறம் அம்மா, தாத்தா, பாட்டி. என்னென்ன வார்த்தைகள் அதுல இருக்கு அந்த அடைப்பு குறிக்குள்ள? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி. அப்ப இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம அந்த பாடலை எப்படி பாடலாம்? சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா அம்மா கை தட்டுன்னு பாடலாம் இல்லையா? அப்பா அம்மா கை தட்டு. சொல்லுங்க பார்க்கலாம், சேர்த்து பாடுங்க. தட்டு தட்டு கை தட்டு, அப்பா அம்மா கை தட்டு. பாடலாம் இல்லையா? அப்ப அந்த 2 வரிகளை நீங்க புத்தகத்துல எழுதணும். ஆனா நமக்கு நிறைய வரிகள் சேர்க்கலாம். அதையெல்லாம் உங்க நோட்டு புத்தகத்துல எழுதி வைங்க, சரிதானா? இனி என்ன வரிகள் சேர்க்க முடியும்? தாத்தாவையும் பாட்டியும் வச்சு சேர்க்கலாமா? சொல்லுங்க. தட்டு தட்டு கை தட்டு, தாத்தா பாட்டி கை தட்டு. கட்டு கட்டு கை கட்டு, தாத்தா பாட்டி கை கட்டு. இல்லையா? இனி வேற எப்படி சேர்க்கலாம்? பாருங்க, இது யாரு? யாருது? இது யாரு? வாசிங்க. அக்கா, இல்லையா? அக்கா பேரு, அக்கா பேரு என்ன? வாசிங்க. பாமா, இல்லையா? அப்போ பாமா அக்கான்னு வச்சு அந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம். பாடுங்க. சொல்லிக்கோங்க. தட்டு தட்டு கை தட்டு, பாமா அக்கா கை தட்டு. கட்டு கட்டு கை கட்டு. வேற ஏதாவது பேரும் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? அகிலா பாப்பா அப்படி சொல்லலாமா? கட்டு கட்டு கை கட்டு, அகிலா பாப்பா கை கட்டு. அப்படியே சொல்லலாம். அப்படி எத்தனை வரிகள் வேணாலும் நம்ம சேர்க்கலாம். உங்க பேர் வச்சு வேணாலும் வரிகள் சேர்க்கலாம். அப்படி சேர்த்து உங்க நண்பர்களோட சேர்ந்து பாடி பாருங்க, சரியா? தம்பி பாப்பா இப்படி எல்லாம் பாட்டு பாடினானா அவனுக்கு கீழே இறங்கணும் அப்படின்னு ஒரே அடம். உடனே குமார் என்ன செய்தான்? குமரன் என்ன செய்தான்? குழந்தைய கீழே இறக்கி விட்டான். சின்ன குழந்தை இல்லையா? அவன் நடக்கிறதுக்கு ஆகல இன்னும். அவன் தவழ்ந்து தவழ்ந்து வந்தான். எப்படி வந்தான்? தவழ்ந்து தவழ்ந்து. அது தத்தி தத்தி வரான் பாரு அப்படின்னு லதா குட்டி சொன்னான். எப்படி தம்பி பாப்பா வந்தானா? தத்தி தத்தி நடந்து வரலாம். அப்போ உடனே
உடனே குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? எப்படி கூப்பிட்டாங்க? உங்க புத்தகத்துல இருக்கு, அதையும் நீங்க வாசிச்சு பாருங்க. தா நானே பாடுவேன் அப்படிங்கிறதுல இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. தத்தி தத்தி வா வா வா. என்னது? தத்தி தத்தி வா வா வா. அத எப்படி எழுதணும்னு நம்ம பார்க்கலாமா? பாருங்க. தத்தி, பாத்தீங்களா? தத்தி. தீ வரும்போது என்ன வந்திருக்கு? ஈங்கிறதுக்கான துணை எழுத்து, ஒரு துணை குறியீடு என்னது? இப்படி ஒரு கொக்கி இல்லையா? இந்த எழுத்துக்கு மேல கொக்கி போட்டா தி. அப்படிங்கிறதுக்கான ஒரு துணை குறியீடு கொக்கி. சரி, தத்தி. இனி இந்த முதல் எழுத்தை மட்டும் மாத்திரேன். என்னன்னு வாசிங்க பார்க்கலாம். என்னது? கத்தி. கத்தி. சரியா வாசிங்க. இது பத்தி இல்லையா? இது பத்தி. ஊதுபத்தின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த பத்தி. இது மத்தி. இது ஒரு மீனோட பேரு இல்லையா? மத்தி. சரி சரி. இனி இப்போ இந்த பாட்டை பாடுங்க. பாடுங்க பார்க்கலாம். தத்தி தத்தி வா வா வா. அடுத்தது சரிதான். தம்பி பாப்பா வா வா வா. ஆடி ஆடி வா வா வா. பாடி பாடி வா வா வா. சரியா பாடுறீங்க. ஒரு முறை கூட பாடுறீங்களா? பாடுங்க. தத்தி தத்தி வா வா வா. தம்பி பாப்பா வா வா வா. ஆடி ஆடி வா வா வா. பாடி பாடி வா வா வா. அருமை, நல்லா பாடுவீங்க. சரி, இது பாருங்க. இது என்னன்னு சொல்லுங்க. முதல்ல நம்ம சொன்ன வார்த்தை சொல்லுங்க. தட்டு. இப்போ நான் முதல் எழுத்தை மட்டும் மாற்ற போறேன். இப்ப என்னன்னு சொல்லுங்க. ஆட்டு. சரி, இப்போ இடையில உள்ள ஒரு எழுத்தை மாத்திட போறேன். இதை மாத்தியாச்சு. அப்ப இதை பக்கத்துல கொண்டு வந்துடலாமா? இப்ப இது என்னன்னு சொல்லுங்க. ஆடு. நமக்கு நல்ல பழக்கமான ஒரு வார்த்தை ஆடு. சரி, இப்போ இதனுடைய முதல் எழுத்தை மாத்தி பார்க்கலாமா? இப்ப சொல்லுங்க. இது என்னன்னு? பாடு. சரியா சொல்லுங்க. இப்ப இது என்னது? பாடு. வரக்கூடிய துணை எழுத்துக்களையும் நல்லா பார்த்துக்கணும். சரியா? துணை குறியீட்டையும் கவனமா பார்த்துக்கணும். நீண்டு ஒலிக்கும் போது வரக்கூடிய ஒரு துணை குறியீடு துணைக்கால். அது நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். இனி இது என்னன்னு சொல்லுங்க. மாடு. ரொம்ப சரியா சொல்லுங்க. இதுவோ காடு. சரி. இனி இப்போ இங்க பாருங்க, நம்ம புத்தகத்துல ஒரு ஆடு பற்றின பாட்டும் உண்டு. பாருங்க, வாசிக்க முடியுதான்னு பாருங்க. நீங்களே வாசிங்க. ஆடு தம்பி ஆடு, ஆடி ஆடி பாடு. இந்த ஆடு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த ஆடு அல்ல. ஆடுது, நடனம், டான்ஸ். சரியா? ஆடு தம்பி ஆடு, ஆடி ஆடி பாடு. சரியா? அடுத்த வரி பாருங்க. ஆடு தம்பி ஆடு.
தம்பி ஆடு, தாத்தா வீட்டு ஆடு. சரியா? அப்போ ஆடுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு இந்த உயிரினம் இல்லையா? நம்ம ஒரு விடுகதையில சொன்னோமே, இலையை தின்று இலையை மட்டும் சாப்பிடுவாள், அப்புறம் பசுவை போல பால் தருவாள் இல்லையா? அந்த ஆடு. இனி ஒண்ணு நடனம். சரியா? இப்ப ரெண்டு அர்த்தம் இருக்கு. இனி இந்த பக்கம் ஒரு செயல்பாடு இருக்கு பாருங்க. இந்த பெட்டியில நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே 2 வட்டங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைகளை 2 குழுக்களாக்குங்கள்னு சொல்லியிருக்காங்க. எப்படி குழுக்களாக்கலான்னு பாருங்க. அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம இத்தனை நேரமும் அதை பற்றின பேச்சுதான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதனால அதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி குழுக்களாக்கணுங்கிறது தெரியும். இந்த செயல்பாடு நீங்களே தான் செய்யணும். சரியா? செய்வீங்களா? பாருங்க, சில குழந்தைங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்காக நான் சொல்றேன். பாருங்க, அதுல இருக்கக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு வாசிக்கணும். முதல்ல வாசிப்பீங்களா? வாசிச்சு பாருங்க. அவல், ஆமை, அமை, ஆடி, அப்பம், அடி, ஆவல், ஆப்பம். அப்ப 2 குழுக்கள் ஆக்கும் போது எப்படி வரும்? குறுகி ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வட்டத்துக்குள்ளையும், நீண்டு ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வட்டத்துக்குள்ளையும் எழுதணும். எது எங்க எழுதணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நீங்களே எழுதி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். சரியா? இந்த செயல்பாடு நான் ஒண்ணுமே சொல்ல போறதில்லை, நீங்களே தான் செய்யணும். சரிதானா? சரி, நண்பர்கள் எல்லாம் இப்படி தம்பி பாப்பாவையும் வச்சு எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்த போது பக்கத்துல இருந்த கொய்யா மரத்துல ஒரு அணில் கொய்யா பழத்தை தின்னுட்டு. அப்ப உடனே லதாவுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு ஆசை வந்தது. என்ன பாட்டு தெரியுமா? அந்த பாட்டை நம்மளும் பாடி பார்க்கலாமா? கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க, பாடி மகிழ அப்படின்னு. இந்த பாட்டு தான் லதா பாடினா. டீச்சர் பாடி தரட்டுமா? இது ஒரு செய்கை பாடலாக நமக்கு பாடலாம். நீங்களும் செய்கை செய்வீங்களா? அப்ப எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க. டீச்சர் சொல்லித்தரேன் எப்படி செய்கை செய்யணும் அப்படின்னு. சரியா? அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் உன்னிடம், மீதி பழம் என்னிடம், கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம். பிடிச்சிருக்கா? இனி ஒரு முறை பாடணுமா? பாடலாம். அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் என்னிடம், மீதி பழம் உன்னிடம், கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம். பாட்டு பிடிச்சிருக்கா? சரி, இப்போ நம்ம இந்த பாடத்துல வீடுகளை பற்றியும் கூடுகளை பற்றியும் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த பாடத்தை எல்லாம் நமக்கு நிறைய சொல்லி தந்தது யாரு? நம்ம லதா வீட்டு எலி இல்லையா? லதா வீட்டு எலி நிறைய கஷ்டப்பட்டது. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடையா அது ஒரு வலை கண்டுபிடிச்சது இல்லையா? வீடுகளையும் கூடுகளையும் தேடி அலைஞ்சது, வலை கண்டுபிடிச்சது. அதே மாதிரி மனிதர்களுக்கு எப்படி வீடு தேவைங்கிறது எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த பாடத்துல இல்லையா? அப்ப நீங்க இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்யணும். சரிதானா? செய்து உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். அப்போ அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.